ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெஸிஸ் ஜர்னல். இன்றைக்கி ஈஸ்டர் சண்டே. ஹாப்பி ஈஸ்டர் எல்லாருக்கும். இந்தியாவில் இருக்கும்போது எவ்ரி சண்டே கண்டிப்பாக சர்ச்சுக்கு போயிடுவோம். எங்கள் அம்மா அப்பா எப்பவும் சொல்லுவாங்க, என்ன ஒர்க் இருந்தாலும் சண்டே சர்ச்சுக்கு போகாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. இப்போ அவங்க எங்கள் கூட இல்லைன்னாலும் அவங்க சொன்ன வேர்ட்ஸ் நாங்கள் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க பிளெஸிங் எப்போவும் எங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் சர்ச் எங்கே இருக்குன்னு தெரியல, பட் என் ஹஸ்பண்ட் எப்படியோ ஃபைன் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். ஈஸ்டர் மாஸ் எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் செலிப்ரேஷன். ஜீசஸோட ரெசரக்ஷன் டேவை தான் நம்ம ஈஸ்டராக செலிப்ரேட் பண்ணுறோம். எனக்கு எப்போவும் சர்ச் வந்தால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், கம்ஃபர்ட் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் வராங்க. என்னால் உள்ள மாஸ் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல, பட் ஐ ஷோ யூ சம் கிளிப்ஸ். சர்ச் மாஸ் முடிஞ்சதும் ஈஸ்டர் எக் ஹண்ட் ஈவெண்ட் ஃபார் கிட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என் பையன் எக் ஹண்ட் பேக் வீட்டில் வச்சுட்டான். பிகாஸ் எங்களுக்கு தெரியாது சர்ச்சில் எக் ஹண்ட் இருக்கும்னு. ஏன்ஷியன் ட்ரெடிஷனில் எக்ஸ் சிம்பிள் ஆஃப் நியூ லைஃப் அண்ட் பர்த். ஸோ கிறிஸ்டியானிட்டியில் ஈஸ்டர் எக்ஸ் ஜீசஸ் ரிசரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால தான் எக்ஸை டெக்கரேட் பண்ணுவாங்க, உள்ள கிஃப்ட்ஸ் வச்சு ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது தாங்க எனக்கு ஈஸ்டர் எக்ஸ் பற்றி தெரிஞ்சது. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே எக் ஹண்ட்க்கு கிரவுண்ட் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் அண்ட் எக்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. என் பையனும் பேக்லேருந்து சாக்லேட் கவர் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டான். கேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 5 years லெஸ் என்ன வேணால் பிக் பண்ணலாம். 5 years ஓல்டர் எக்ஸ் மட்டும்தான் ஹண்ட் பண்ணணும். கேம் ஸ்டார்ட் ஆனதும் எல்லோரும் ஒரே ஓட்டங்க. பார்க்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. என் பையனும் ஓடிட்டே இருக்கான், பட் எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் இந்த கேமை விளையாடுறான். ஸோ அதனால் நர்வஸ் ஆகிட்டானா என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே சுற்றிட்டே இருந்தான். ஒரு சாக்லேட் எடுத்திருந்தான், அதுக்கப்புறமா அதையும் திருப்பி கீழே போட்டுட்டாரு. அந்த சைடு ஓடிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா வெறும் கவரை வச்சு தான் சுற்றிட்டு இருந்தான். ஸோ ஃபைனலாக கேம் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ எல்லா சாக்லேட்ஸும் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்செட்டாக வந்தார். 2 தான் எடுத்தேன்ட்டு. ஸோ ஒரு எக்குமே ஒரு எம்என்எம்மும் வந்துச்சு. ஸோ அந்த எக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அவருக்கு சர்ப்ரைஸாக ஒரு மேரி மாதா டாலர் கிடச்சிது. ஸோ அதை பார்த்ததும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ அந்த கிஃப்ட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று ஜெல்லி பேக்கெட் எடுத்தான். ஸோ 2மே எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சர்ச் முடிஞ்சதால நாங்கள் உள்ளே போய் சர்ச் பார்க்கலான்னு போனோம். உள்ளே போய் பார்த்தோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு சர்ச்லாம். ஸோ உள்ள ஆல்டர்லாம் நல்லா பெருசாக டாலாக இருந்துச்சு. நார்மலாக இந்தியாவிலேயே நம்மளுக்கு ஆர்சி சர்ச்சஸ்லாம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இங்கே இன்னும் டாலாக இருந்துச்சு. அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர்ஸில். ஸோ சர்ச்சே பார்க்க பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பிக்ஸ் எடுக்கிறத பார்த்து ஃபாதரே கேன் ஐ டேக் ஏ குரூப் பிக்குன்னு கேட்டு ஃபோட்டோஸ் எடுத்தார். இட் வாஸ் ஸோ நைஸ் ஆஃப் ஹிம்ங்க. ரொம்ப ஹம்பிளாக பேசினார். தென் நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளியிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, டாலாக அந்த கிராஸ் சிம்பிள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போகிற வழியில் மாதா ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ அந்த மாதா ஸ்டாச்சு பார்த்துட்டு அங்கே ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் டுவோர்ட்ஸ் பார்க்கிங் நடந்து போயிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அழகான பேர்ட் ஹவுஸ் இருந்துச்சுங்க. ஸோ பேர்ட் ஹவுஸ் குட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள பேர்ட்ஸ் கத்திட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கீழேயே பேர்ட் ஹவுஸ் கீழேயே நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் பாண்ட் செட்டப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு புதுசாக ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இதுதாங்க அந்த பாண்டு. இப்படி தாங்க எங்களோட ஈஸ்டர் டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன மாதிரி கண்டென்ட் வேணுமோ டிஎம் பண்ணுங்கள்.